ஸோ விசிகா அப்படின்னு சொன்னாலே தலைவர் திருமாவளவன் ஐயா அவர்கள் கீழே இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. அது ஒரு பயங்கரமான சக்தி. அவங்க இல்லைன்னா, அவங்க ஓட்டு இல்லைன்னா அரசியல்ல எந்த விஷயமும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஓட்டு எனக்கு தான், உனக்கு தான் அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருக்கும்போது, விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நட்பு சக்திகள் நம்ம கூட இணைய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரியும். நட்பு சக்தின்னு வந்து விசிகாவ சொல்றாங்களா? காங்கிரஸ சொல்றாங்களா சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பம் முதல்ல இருந்து விஜய் கட்சி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து சொல்லுகிறோம். அவருடைய போக்கு, அரசியல் எல்லாமே வந்து பாஜகவினுடைய பிம்பமாக செயல்படுறாருன்னு சொல்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி அப்படி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கோம், இந்தியா கூட்டணியில் இருக்கோம். தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இன்றைக்கும் இந்த கூட்டணியில் இருக்குன்னு உறுதிப்பட பேசியிருக்காரு. விஜயுடைய அந்த நட்பு சக்தி யார் என்பதை விஜய் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவங்களுக்கு தான் யாருன்னு தெரியும். விடுதலை சிறுத்தை நட்பு சக்தி கிடையாது.